வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 5ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இயல் 2 பக்கம் 21 இருக்கக்கூடிய பாடல் தான் பார்க்க போகிறோம். எதனாலே எதனாலே அப்படின்ற பாடல் தான் பார்க்க போகிறோம். எதனாலே எதனாலே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவியல் விழிப்புணர்வு பாடல். அதாவது இதெல்லாம் எப்படி வருது, எப்படி தோன்றுதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிவியல் சார்ந்த பாடல் தான் வந்து இந்த பாடல். எதனாலே எதனாலே வாங்க பார்க்கலாங்களா. எதனாலே 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 பலவண்ண வானவில் எதனாலே. அதாவது எதனால பலவண்ண வானவில். வானவில் பார்த்தீங்கன்னா 7 நிறம் இருக்கும். வானவில்ல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நிறம் இருக்கும்? 7 நிறம் இருக்கும். 1 2 3 4 5 6 7 மொத்தம் 7 நிறங்கள் இருக்கா. ஸோ இந்த நிறங்கள்லாம் வந்து எப்படி வந்து வானில தோன்றுகிறது, வானத்தில் வந்து எப்படி தோன்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் யோசிக்கணும், சரிங்களா? அதுக்கு தான் வந்து இந்த பாடல். எதனாலே எதனாலே பல வண்ண வானவில் எதனாலே. அடுத்து பாருங்க, விண்மீன் ஒளிர்வது எதனாலே. விண்மீன் ஒளிர்வது எதனால, விண்மீன் ஏன் ஒளிருது அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து யோசிக்கணும். அடுத்து ரோஜாப்பூ சிவப்பது எதனாலே. ரோஜாப்பூ வந்து சிவப்பது எதனாலே. அடுத்து பாருங்க, இலைகள் உதிர்வது எதனாலே. செடியில் பார்த்தீங்கன்னா இலை வந்து கொஞ்சம் லைட்டாக சின்னதாக வரும், அதுக்கப்புறம் நல்லா கரும்பச்சை நேரத்தில் இருக்கும், அதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சள் நேரம் வந்து கீழே உதிர்ந்துடும், அதுக்கப்புறம் மறுபடியும் புது இலைகள்லாம் வரும். ஸோ நீங்கள் இந்த இலைகள்லாம் ஏன் உதிருதுன்னு சொல்லிட்டு என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் தேடி இருக்கீங்களா? அதெல்லாம் தேடணும் நீங்கள். மின்மினி மின்னுவது எதனாலே. மின்மினி பூச்சி பார்த்தோம்னா இரவில் பார்ப்போம், அழகாக வந்து பின்னாடி வந்து ஒரு வெளிச்சம் வரும். ஸோ அதோட அந்த பூச்சி மட்டும், மற்ற பூச்சிகளுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு, அந்த பூச்சி மட்டும் எப்படி வந்து அந்த மாதிரி விளக்கு மின்மினி அழகாக மின்னுது அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதையும் நம்ம யோசிக்கணும். பறவைகள் பறப்பது எதனாலே. நாமெல்லாம் மனிதர்கள்லாம் பறக்க முடியாது, நடக்க தான் முடியும். ஆனால் பறவைகள் பறக்குது. அப்போ ஏன் பறவைகள் பறப்பது எதனாலே. மின்னல் மின்னுவது எதனாலே. மேகம் கருப்பது எதனாலே. கடலில் அலைகள் எதனாலே. கடலில் அலைகள் ஏன் உருவாகுது, சரிங்களா? இப்போ குளம் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் வரும், கடலில் அலைகள் பெரிய பெரிய அலைகள்லாம் வரும். அது ஏன் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அனைத்தின் காரணம் கண்டறிந்தால், அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞனாகலாம் அதனாலே. அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞனாகலாம் அதனாலே. இந்த பாடலை எப்படி வாசிக்குதுன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் ஒரு முறை சொல்லித்தரேன். எதனாலே எதனாலே பல வண்ண வானவில் எதனாலே. எதனாலே எதனாலே பல வண்ண வானவில் எதனாலே. விண்மீன் ஒளிர்வது எதனாலே. எதனாலே எதனாலே விண்மீன் ஒளிர்வது எதனாலே. ரோஜாப்பூ சிவப்பது எதனாலே. இலைகள் உதிர்வது எதனாலே. மின்மினி மின்னுவது எதனாலே. பறவைகள் பறப்பது எதனாலே. மின்னல் மின்னுவது எதனாலே. மேகம் கருப்பது எதனாலே. கடலில் அலைகள் எதனாலே. அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞனாகலாம் அதனாலே. அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞனாகலாம் அதனாலே. இப்போ இந்த பாடல்ல வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து வானத்துல வானவில் தோன்றுது, விண்மீன் எப்படி ஒளிருது, ரோஜாப்பூ எப்படி சிவக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் கேட்டிருக்காங்க இல்லையா? இந்த கேள்விகளுக்கான பதில் எல்லாமே வந்து அடுத்த பக்கத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வாங்க எப்படி இந்த வானவில் வருது, எப்படி ரோஜாப்பூ சிவப்புது, அதுக்கான காரணத்தெல்லாம் வந்து அடுத்த பக்கத்தில் இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்க, அறிந்து கொள்வோமா, அறிந்து கொள்வோமான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதில் பாருங்க, முதல் பதில் கொடுத்துருக்காங்க. வானில் உள்ள நீர்த்துளிகளுள் சூரிய ஒளி ஊடுருவும் போது நீர்த்துளிகளின் பின்புறமாக எதிரொலிப்பதால் வானவில் தோன்றுகிறது. அதான் என்ன சொல்றாங்கன்னா, வானம் இருக்கு இல்லையா, வானத்துல வந்து நீர்த்துளிகள் இருக்கும். நம்ம ஏன்னா இங்க கீழே இருந்து நம்ம தண்ணியெல்லாம் வந்து ஆவியாகி மேலே போகும் இல்லைங்களா? ஸோ அங்கே வந்து நீர்த்துளிகள் இருக்கும். அந்த நீர்த்துளிகள் சன் வந்து அதுக்கு மேலே இருக்குங்களா, அப்போ சூரிய ஒளி ஊடுருவும் போது நீர்த்துளிகளின் பின்புறமாக எதிரொலிப்பதால், நீர்த்துளிகளின் பின்புறமாக எதிரொலிப்பதால் வானவில் தோன்றுகிறது, சரிங்களா? நீர்த்துளிகளுக்கு பின்புறமா எதிரொலிக்கிறதுனால வானவில் வந்து தோன்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வானவில் எப்படி தோன்றுதுன்னா,
வானத்தில் இருக்க நீர்த்துளிகளில் சூரிய ஒளி ஊடுருவும் போது நீர்த்துளிகளுக்கு பின்பகுதியில் படுறதுனால அதனால வந்து நம்மளுக்கு இங்க கீழே வந்து பூமியில வானவில் வந்து தோன்றுகிறது. அடுத்து பாருங்க, விண்மீன்கள் தங்களிடம் உள்ள ஒன்றிற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை இயற்பியல் நிகழ்வின் உதவியுடன் ஒன்றிணைப்பதன் மூலம் ஒளி வீசுகின்றன. அதாவது விண்மீன்கள் வந்து எப்படி வந்து ஒளி வீசுதுன்னா, தங்களிடம் உள்ள ஒன்றிற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை, அதாவது விண்மீன்கள் வந்து ஹைட்ரஜன் வந்து நிறைய இருக்கும், ஹைட்ரஜன் அணுக்கள் வந்து நிறைய இருக்கும். அது வந்து இயற்பியல் நிகழ்வின் உதவியுடன் அதெல்லாம் ஒன்றிணையும் போது ஹைட்ரஜன் அணுக்கள் நிறைய இருக்கும், அது ஒன்றோடு ஒன்று இணைகிறது மூலமா வந்து என்ன ஒளி வீசுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? விண்மீன்கள் வந்து அதனால வந்து நம்மளுக்கு வெளிச்சம் கொடுக்குது அப்படின்ட்டு சொல்றாங்க. புரியுதுங்களா? விண்மீன்கள் எப்படி வந்து வெளிச்சம் கொடுக்குதுன்னா, ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்றோடு ஒன்று இணையறதுனால வந்து நம்மளுக்கு ஒளி வீசுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, ரோஜா பூ வந்து ஏன் சிவப்புதுன்னா ஆந்தோசைனின், ரோஜா பூவில் ஆந்தோசைனின்னு சொல்லிட்டு ஒரு நிறம் இருக்கு. சரிங்களா? அதனால தான் வந்து இது சிவந்த நிறத்தில் காணப்படுகிறது. ரோஜா பூ ஏன் சிவக்குதுன்னா அதில் என்ன நிறமி இருக்குன்னா ஆந்தோசைனின். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆந்தோசைனின். அடுத்து பாருங்க, கோடை காலங்களில் நீராவி போக்கை குறைப்பதற்காக தாவரங்களில் இருந்து இலைகள் உதிர்கின்றன. கோடை காலம்னா என்னது? கோடை காலம்ன்றது ஒரு வெயில் காலம். வெயில் காலத்தில் வந்து இப்போ இலைகள் நிறையா இருந்துச்சுன்னா இலைகள் வந்து என்ன பண்ணுமா, இலைகள் வந்து இலைகள் தான் நீராவி போக்கு நடைபெறும். சரிங்களா? அப்போ வந்து செடியால் உயிர் வாழ்றது கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுதுன்னா இலைகள்லாம் உதுத்துட்டு அது உயிர் வாழ்றதுக்காக இலைகள்லாம் என்ன பண்ணுது, உதுத்துட்டு இருக்கிற தண்ணிங்களை அது வந்து குடிச்சு அந்த செடிகள் வந்து தாவரங்கள் வந்து உயிர் வாழும். சரிங்களா? கோடை காலங்களில் நீராவி போக்கை குறைப்பதற்காக இலைகள்லாம் என்ன பண்ணுதான், உதிர்த்து விடுகின்றன. அதுக்கப்புறம் பாருங்க, மின்மினி பூச்சி ஏன் மின்னுதுன்னு சொல்லியிருக்காங்களே, மின்மினி பூச்சிகளின் பின்னால் அடிக்கடி விளக்கு எரிவதை போல் மின்னுகின்றன. காரணம் லூசிஃபெரோஸ் என்சைம். எனது லூசிஃபெரோஸ் என்சைம் மின்மினி பூச்சியில் இருப்பதால் மின்னுகிறது. எதனால மின்னுகிறது? லூசிஃபெரோஸ்ன்ற என்சைம் இருக்கு, அதனால தான் வந்து மின்மினி பூச்சி மின்னுகிறது. பறவைகள் பறக்க காரணம் அவற்றின் எலும்புகளிலும் இறகுகளிலும் காற்று பைகள் என்ன இருக்குது? பறவைகளுக்கு காற்று பைகள் இருக்குதான். பறவைகளுக்கு வந்து காற்று பைகள் உள்ளன, அவை பறப்பதற்கு உதவுகின்றன. பறவைகளுக்கு எலும்புகள் இறகுகள் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த ரெண்டு இடத்துலையும் காற்று பைகள் இருக்குதான், அதுதான் வந்து பறப்பதற்கு உதவுகின்றன. மின் இறக்கத்தால் மின்னல் மின்னுகிறது. சரிங்களா? மின் இறக்கத்தால் மின்னல் மின்னுகிறது. அடுத்து பாருங்க, மேகத்தில் அதிகளவு நீர் இருப்பதால் சூரிய ஒளி ஊடுருவ முடியாது, ஆதலால் மேகம் கருப்பாக தோன்றுகிறது. புரியுதுங்களா? இப்போ சன் மேல இருக்கு, கீழே மேகத்தில் மேகம் இருக்கு. அப்போ மேகத்தில் தண்ணி அதிகளவு நீர் இருந்துச்சுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கருப்பு மேகம் இருக்கும். ஏன்னா அப்போ வந்து தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து சூரிய ஒளி ஊடுருவ முடியாதுன்றாங்க. ஸோ அதிகமான நீர் இருக்கும்போது அங்கே சூரிய ஒளி ஊடுருவ முடியாது, ஆதலால் மேகம் கருப்பாக தோன்றுகிறது. அந்த இடத்துல வந்து சூரிய ஒளி ஊடுருவ முடியாதனால அந்த மேகம் வந்து கருப்பாக தோன்றுகிறதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை செயல்படுவதால், எதனால கடலில் அலைகள் உருவாகுதுன்னா பூமியின் மீது சந்திரனினுடைய ஈர்ப்பு விசை இருக்கிறதுனால தான். சந்திரனின் ஈர்ப்பு விசை செயல்படுவதால் கடலில் அலைகள் தோன்றுகின்றன. கடலில் அலைகள் தோன்றுகின்றன. புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம அந்த பாடல்ல நிறைய இதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எதனாலேன்னு சொல்லிட்டு படிச்சுங்க இல்லையா? அதுக்கான காரணம் எல்லாமே வந்து இந்த பக்கம் 22ல் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து அந்த காரணத்தை தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இந்த காரணம்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நீங்களும் அறிஞராகலாம். இந்த பாடல் உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். பார்க்குற ஒவ்வொருத்தரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.